ஹாய் ஸ்டெல்லா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீ நல்லா இருக்கியா? நானும் நல்லா இருக்கேங்க. இங்க வர இதான் என் பாஸ்போர்ட். அடுத்த வாரம் கம்பெனி விஷயமா நான் ஃபாரின் போறேன். இது உங்க பாஸ்போர்ட்டா? கொண்டாங்க பாப்போம். ஃபாரினுக்கு எதுக்கு போறீங்க? நான் வேலை பார்க்குற இந்த கம்பெனில இருந்து வெளிநாட்டில் உள்ள பெரிய கம்பெனிக்கு புதிய ப்ராஜெக்ட் சைன் பண்ணதுக்கு என்னை அனுப்பி வைக்கிறாங்க. ஃபாரின்ல இருந்துட்டு இன்னும் பல பல கம்பெனிகளோட தொடர்பு கொண்டு புதிய புதிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் என் கம்பெனிக்கு நான் பிடிச்சு கொடுப்பேன். இதனால நம்ம நாட்டோட பொருளாதாரம் வளரும் தானே. நீங்க ஃபாரின் போய் பல கம்பெனிகள் கூட புதிய புதிய ப்ராஜெக்ட்ல சைன் பண்ணத சர்வதேச பொருளாதார வளர்ச்சி, அப்படிதானே? ஓஹோ, இதனாலதான் நம்ம பாரத பிரதமர் மோடி அடிக்கடி வெளிநாட்டு பயணம் மேற்கொண்டு பல நாடுகளோட பொருளாதார ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டு இருக்காரு. இதைதான் நாம சர்வதேச பொருளாதாரம் அப்படின்னு சொல்றோம். ஒரு நாடு 2க்கும் மேற்பட்ட அல்லது அதற்கு மேற்பட்ட நாடுகளோட பொருளாதார தொடர்புகளை வச்சிருக்கிறது தான் சர்வதேச பொருளாதாரம். அது சரி, நீங்க சர்வதேச அளவுல ஒப்பந்தங்களை கையெழுத்திட போறீங்க. அப்ப எங்க அப்பாட்ட நிறைய வரதட்சணை எதிர்பார்ப்பீங்களோ? ஆமா, நான் பெரிய பதவியில வந்தாச்சு, எனக்கு நிறைய வரதட்சணை தர வேண்டியதுதானே. உங்க அப்பா என்ன வரதட்சணை தருவாங்க? எங்க அப்பா வரதட்சணை இந்த எல்பிஜி கேஸ் சிலிண்டர் தான் தருவாங்க. என்னது, எல்பிஜி கேஸ் சிலிண்டர் மட்டுமா வரதட்சணையா கிடைக்கும்? ஆமா, 1991 புதிய பொருளாதார கொள்கை எல்பிஜியை பத்தி தானே சொல்லியிருக்கு. எல்பிஜினா இந்த கேஸ் சிலிண்டரை பத்தி தானே சொல்லியிருக்கு. பொருளாதார கொள்கையில எல்பிஜினா கேஸ் சிலிண்டர் இல்ல. எல்னா லிபரலைசேஷன், பினா பிரைவேடைசேஷன், ஜினா குளோபலைசேஷன். நான் எல்பிஜி கேஸ் நினைச்சேன். 1991 புதிய பொருளாதார கொள்கைக்கு அப்புறமா தான் இந்தியாவோட பொருளாதாரம் பிரபல நிலை அடைஞ்சிச்சு. சர்வதேச அளவில் இந்திய பொருளாதாரம் வளர்ச்சி அடைஞ்சிச்சு. இன்டர்நேஷனல் எக்கனாமிக்ஸ், பன்னாட்டு பொருளாதாரம். ட்ரேட் பிட்வீன் டூ கண்ட்ரீஸ் இஸ் நோன் அஸ். 2 நாடுகளுக்கு இடையே உள்ள வணிக தொடர்பை எப்படி அழைக்கலாம்? எக்ஸ்டர்னல் ட்ரேட். ட்ரேட் பிட்வீன் டூ கண்ட்ரீஸ் வந்தாலே எக்ஸ்டர்னல். அப்சல்யூட் அட்வான்டேஜ் தியரி, ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸ் ஆடம் ஸ்மித், 1776. இதை எப்படி ஷார்ட்கட் ஞாபகம் சொல்லலாம்னா அப்சல்யூட் அட்வான்டேஜ் ஏஏ, ஆடம் ஸ்மித் ஏஎஸ். அப்சல்யூட் அட்வான்டேஜ்னா முழுமையான நன்மை. முழுமையான நன்மை கண்டுபிடிச்சது ஆடம் ஸ்மித். கம்பேரிட்டிவ் அட்வான்டேஜ் தியரி டேவிட் ரிக்கார்டு 1817. கம்பேரிட்டிவ் அட்வான்டேஜ்னா சிஏ, டேவிட் ரிக்கார்டு டிஆர். சிஏ படிச்சா டாக்டர் ஆகலாம். கம்பேரிட்டிவ் அட்வான்டேஜ் ஒப்பிடுதலின் நன்மைகள். ஃபேக்டர் ப்ராப்போர்ஷன் தியரி, காரணி விகிதங்கள். ஹெக்ஸர் ஓரின் 1919. ஃபேக்டர் ப்ராப்போர்ஷன்ஸ் 1919. பிஎஃப் ஹோ. ஹெக்ஸர் ஓரின் பிஎஃப் நமக்கு ஹோன்னு கிடைக்கும். இன்னோவேஷனல் ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள், ரே வெர்னோன் 1966. இதை எப்படி ஷார்ட்கட் ஞாபகம் சொல்லலாம்? ஐபிஎல், இன்னோவேஷனல் ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள், ஐபிஎல், ரே வெர்னோன். Which of the following factors influence trade? வியாபாரத்தை அதிகமாக நிர்ணயிக்கக்கூடிய காரணி எது? The stage of development of a product. ஒரு பொருள் உற்பத்தி பண்ணும்போது ஒவ்வொரு நிலையிலும் அதன் வளர்ச்சி. The relative price of factors of production. ஒரு பொருள் உற்பத்தி பண்ணும்போது அதோட விலை. Government. பொருட்களின் உற்பத்தியில் அரசாங்கத்தின் நிலைப்பாடு. Factors influence trade வந்தாலே development of a product, price of factors of production, government. இந்த 3 ஞாபகம் வச்சுக்கோங்க. International trade differs from domestic trade because of trade restrictions. வர்த்தக கட்டுப்பாடு. ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னா கட்டுப்பாடு. immobility of factors, அசையாத காரணங்கள். டிஃபரண்ட் கவர்மெண்ட் பாலிசிஸ், அரசாங்கத்தோட மாறுபட்ட கொள்கைகள். இது எல்லாமே இன்டர்நேஷனல் ட்ரேட் தேசிய வணிகத்திலையும் டொமஸ்டிக் ட்ரேட் உள்நாட்டு வணிகத்திலையும் வித்தியாசமா இருக்கும். வியாபார கட்டுப்பாடு, அசையாத காரணங்கள், அரசாங்கத்தின் மாறுபட்ட கொள்கைகள். In general, a primary reason why nations conduct international trade is because resources are not equally distributed among all nations. உலகத்தில் உள்ள நாடுகள் அனைத்தும் பன்னாட்டு வணிகத்தை நாடுவதற்கான முதல்நிலை காரணம் என்ன? ரிசோர்சஸ் அதாவது வளங்கள், இயற்கை வளங்கள் எல்லா நாடுகளிலும் ஒரே அளவாக இருப்பதில்லை, ஒரே அளவாக விநியோகிக்கப்படுவதும் இல்லை. பன்னாட்டு வர்த்தகம் நடக்கும்போது ஒரு நாட்டில் இல்லாத பொருளை இன்னொரு நாட்டிலிருந்து பெறலாம். அதனாலதான் உலக நாடுகள் பன்னாட்டு வர்த்தகத்தை அதிக அளவு விரும்புகின்றன. Which of the following is a modern theory of international trade? பன்னாட்டு வர்த்தகத்தின் புதிய கோட்பாடு எது? ஃபேக்டர் என்டோமென்ட் தியரி, உற்பத்தி காரணிகளின் என்டோமென்ட் கோட்பாடு. மாடர்னா எது இருக்கு? உற்பத்தி காரணி இருக்கு, அதோட என்டோமென்ட் கோட்பாடு இருக்கு. இன்டர்நேஷனல் ட்ரேட்ல மாடர்ன் தியரினா ஃபேக்டர் என்டோமென்ட் தியரி. எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸ் ஆர் டிட்டர்மைன்ட் இன். பொருட்களின் மாற்று விலையை நிர்ணயிப்பது எது? ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்ஸ், வெளிநாடுகளின் மாற்று விலை சந்தை. எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்தாலே ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்ஸ். எக்ஸ்சேஞ்ச் வந்தது, அப்போ அதுக்கு முன்னாடி ஃபாரின் போடணும், அதுக்கு பின்னாடி மார்க்கெட் போடணும். ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்டை ஃபம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்தாலே ஃபம். Exchange rate for currencies is determined by supply
and demand under the system of. ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருளை வாங்குறதுக்கு இந்த மாதிரி நம்ம கரன்சி நோட்டுகளை யூஸ் பண்ணும்போது பொருளோட உற்பத்தியையும் தேவையும் முடிவு பண்ணுவது இது. சப்ளை அண்ட் டிமாண்ட். ஃபிளெக்சிபிள் எக்ஸ்சேஞ்ச் ரேட். பரிமாற்ற முறையில கரன்சி நோட்டுகள் உற்பத்தியையும் தேவையும் தீர்மானிக்கும் போது பரிமாற்ற முறை ஃபிளெக்சிபிளா இருக்கும், நெகிழும் தன்மையுடையதா இருக்கும். கரன்சி இஸ் டிட்டர்மைன்ட் பை சப்ளை அண்ட் டிமாண்ட் வந்தாலே ஃபிளெக்சிபிள் எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் எக்ஸ்போர்ட் ஈக்குவல்ஸ். அது சரி, எக்ஸ்போர்ட்னா என்ன? நம்ம நாட்டுல இருந்து ஒரு பொருளை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுவது, அதான் எக்ஸ்போர்ட். இம்போர்ட்னா என்ன? வெளிநாடுகள்ல இருந்து நம்ம நாட்டுக்கு தேவையான பொருளை நம்ம இறக்குமதி பண்ணுவதுதான் இம்போர்ட். நெட் எக்ஸ்போர்ட்ஸ் ஈக்குவல்ஸ். மொத்த ஏற்றுமதி எதற்கு ஈக்குவலானது? எக்ஸ்போர்ட் மைனஸ் இம்போர்ட். ஏற்றுமதி கழித்தல் இறக்குமதி. நெட் எக்ஸ்போர்ட் ஈக்குவல்ஸ் வந்தாலே எக்ஸ்போர்ட் மைனஸ் இம்போர்ட். Who among the following initiated the concept of single factorial terms of trade? Initiated உச்சரித்தல். வியாபாரத்தில் ஒற்றை காரணி கோட்பாடு யாரால் உச்சரிக்கப்பட்டது? சிங்கிள் ஃபேக்டோரல் டேர்ம்ஸ், அதாவது ஒற்றை காரணி கோட்பாடு. ஜேக்கப் வின்னர். ஜேக்கப் வின்னர் எப்பவுமே சிங்கிளா தான் இருப்பாரு, அதான் சிங்கிள் ஃபேக்டோரல் டேர்ம்ஸ். சிங்கிளா தான் இருக்கும். சிங்கிள் ஃபேக்டோரல் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட் வந்தாலே ஜேக்கப் வின்னர். டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட் ஆஃப் a country show ratio of prices of import and export. ஒரு நாட்டோட வியாபார கோட்பாடுகள் எதை பொறுத்ததுன்னா ratio of prices of import and export, ஏற்றுமதி இறக்குமதி பொருட்களின் விலையில் விகிதாச்சாரத்தை பொறுத்தது. Terms of trade of a country வந்தாலே ratio of prices of import and export. Favorable trade means value of export or dash then that of import. Favorable trade னா சாதகமான வணிகம். இது எதை பொறுத்ததுன்னா value of export or more than the value of import. ஏற்றுமதி பொருட்களின் மதிப்பு இறக்குமதி பொருட்களின் மதிப்பை விட அதிகமாக இருக்க வேண்டும். Favorable trade வந்தாலே export more, import low. If there is an imbalance in trade, balance more import than export, it can be reduced by. வியாபாரத்தில் நிலையற்ற தன்மை எப்போ இருக்கும்னா ஏற்றுமதி பொருளோட விலையை விடவும் இறக்குமதி பொருளோட விலை அதிகமாக இருக்கும்போது, எக்ஸ்போர்ட்டை விடவும் இம்போர்ட் அதிகமாக இருக்கும்போது. இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா ஸ்டிமுலேட்டிங் எக்ஸ்போர்ட், தூண்டும் ஏற்றுமதி. வியாபாரத்தில் ஏற்றுமதியை விடவும் இறக்குமதி அதிகமாக இருந்துச்சுன்னா அதை நாம ஸ்டிமுலேட்டிங் எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்றோம். பிஓபினா பாப்புன்னு ஞாபகம் வச்சுடுங்க. பீனா பேலன்ஸ் ஓன் ஆஃப், பீனா பேமெண்ட். பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கண்ணால பார்க்கக்கூடிய ஐட்டம் பார்க்கக்கூடாத ஐட்டம் எல்லாத்துக்குமே பண்ணுவோம். பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் இன்க்ளூட் போத் விசிபிள் அண்ட் இன்விசிபிள் ஐட்டம்ஸ். பாப்கார்ன் சில நேரம் விசிபிளா இருக்கும், சில நேரம் இன்விசிபிளா இருக்கும், அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த விளக்கு இப்ப விசிபிளா இருக்கு, இப்ப விசிபிளா இல்ல. அதே மாதிரி பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் சில நேரத்துல விசிபிளா இருக்கும், சில நேரத்துல இன்விசிபிளா இருக்கும். Components of balance of payment of a country include current account, நடப்பு வங்கி கணக்கு, அபிஷியல் அக்கவுண்ட், அதிகாரிகளோட வங்கி கணக்கு, கேபிட்டல் அக்கவுண்ட், முதலாளி அல்லது ஒரு நிறுவனத்தோட வங்கி கணக்கு. இது எல்லாமே சேர்ந்துதான் ஒரு நாட்டோட பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஒரு நாட்டோட பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் இதை பொறுத்ததுன்னா சிஓசி, கரண்ட் அக்கவுண்ட், அபிஷியல் அக்கவுண்ட், கேபிட்டல் அக்கவுண்ட். In the case of balance of trade, BOT na balance of trade. Bottle. Transactions of goods are recorded. Balance of trade la என்னென்ன பொருள் டிரான்சாக்ஷன் ஆயிருக்கு அப்படின்னு ரெக்கார்ட் ஆயிரும். BOT பாட் வந்தாலே பாட்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பாட்டில் எப்படி இருக்கும்? டிரான்ஸ்பரண்டா இருக்கும், அதான் என்னது டிரான்சாக்ஷன். டிரான்ஸ்பரண்ட் உள்ள என்ன இருக்கும்? குட்ஸ் பொருள் இருக்கும். அந்த பொருள் எந்த வடிவத்தில் இருக்கும்? ரெக்கார்டு பேப்பர் வடிவத்தில் இருக்கும். Tourism and travel are classified in which of balance of payment accounts? டூரிசம் சுற்றுலா செல்வதும், ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையிலேருந்து மதுரைக்கு போகிறோம், சென்னையிலேருந்து கன்னியாகுமரிக்கு வரோம், இதான் ட்ராவல் பண்ணது. இந்த ரெண்டுமே பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ல எந்த அக்கௌண்டை சார்ந்தது? சர்வீஸ் அக்கௌண்ட். சேவை கணக்கு. டூரிசம் அண்ட் டிராவல் பேஸ்ட் ஆன் சர்வீஸ் அக்கௌண்ட். டூர் பண்ணதும் டிராவல் பண்ணதும் சர்வீஸ் தானே, சேவை தானே, சுற்றிட்டே இருக்குது. சைக்ளிக்கல் டிஸ்இக்விலிபிரியம் இன் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அக்வர்ஸ் பிகாஸ் ஆஃப். சுழற்சியில் சமநிலைமையின்மை பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ல எப்படி இருக்கும்? டிஃபரண்ட் பார்ட் ஆஃப் பிசினஸ் சைக்கிள். வியாபார சுழற்சி மாறுபட்ட முறையில் நடைபெறும். இன்கம் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் ஆர் பிரைஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் இஸ் டிஃபரண்ட். மனுஷனோட வருமானத்தில் வர தேவையும் விலை மதிப்பில் வர தேவையும் டிஃபரெண்டா இருக்கும். லாங் ரன் சேஞ்சஸ் இன் அன் எக்கனாமி. பொருளாதாரத்தில் நீண்ட கால மாற்றங்களை கொண்டு வரும். சைக்கிளிக்கல் வந்தாலே டிஃபரண்ட் ப்ராடக்ட் ஆஃப் பிசினஸ் சைக்கிளும். The income elasticity of demand or price elasticity of demand is different. Which of the following is not an example of foreign direct investment? கீழே கொடுக்கப்பட்ட தொடரில்
எது ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எடுத்துக்காட்டு அல்ல. அந்நிய நேரடி முதலீடுக்கு எடுத்துக்காட்டு அல்லாதது. த பர்ச்சேஸ் ஆஃப் பாண்ட் ஆர் ஸ்டாக் ஜாயின் பை ஏ டெக்ஸ்டைல் கம்பெனி ஓவர்சீஸ். கடல் கடந்து இருக்கிற ஒரு கம்பெனிலேருந்து ஸ்டாக்கா இருக்கிற ப்ராடக்ட்டையும் பாண்டையும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிட்டு வர்றது. மிக மிக முக்கியமான கேள்வி. ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நாட் பெர்மிட்டட் இன் இந்தியா. இந்தியாவில் அந்நிய முதலீடுக்கு அனுமதி இல்லாத துறை. அட்டாமிக் எனர்ஜி. நாட் பெர்மிட்டட் அப்படி இருந்தாலே அட்டாமிக் எனர்ஜி. அட்டாமிக் எனர்ஜினா அணு ஆற்றல் அல்லது அணுக்கரு ஆற்றல். அந்நிய முதலீட்டில் அணுக்கரு ஆற்றலுக்கு இந்தியாவில் முதலீடு இல்லை. பெனிஃபிட் ஆஃப் எஃப்டிஐ இன்க்ளூட் தியரிட்டிக்கலி. கோட்பாடுகள் ரீதியாக ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்டோட பெனிஃபிட். பூஸ்ட் இன் எக்கனாமிக் growth. பொருளாதார வளர்ச்சிக்கு ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு பூஸ்ட் தூண்டுகோலா இருக்கு. இன்க்ரீஸ் இன் த எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். அந்நிய முதலீட்டுனால ஏற்றுமதி இறக்குமதி வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இன்க்ரீஸ் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ஸ்கில் லெவல்ஸ். வேலை வாய்ப்பு அதிகப்படுத்தியிருக்கு. அதே நேரம் தனிநபரோட திறமைகளை வெளிக்கொண்டு வந்திருக்கு. பெனிஃபிட் ஆஃப் எஃப்டிஐ இன்க்ளூட் தியரிட்டிக்கலி ஆல் த above. பூஸ்ட் இன் எக்கனாமிக் growth, increase in the export and import of goods and services, increase employment and skill levels.